ஹலோ எவ்ரி ஒன். இன்னர் ஹீலிங் அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுக்கு கூட சில வாரங்களாக பேசி கொண்டு இருக்கிறேன். கடந்த 2 வாரங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்னர் ஹெல்த் எவ்வளோ ரொம்ப முக்கியம், உள்ளே நம்மளுக்கு எவ்வளோ பெயின் இருக்குது, அது எங்கேருந்து எங்கேருந்து வருது, அதோட ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோம். நிறைய பேர் நம்மளை மிஸ்ட்ரீட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை வேதனைப்படுத்தினதாக இருக்கலாம், இல்லை நமக்கு தேவையான ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், நம்மளை சீட் பண்ணியிருக்கலாம், நம்மளை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், நம்மளை டிசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டதுனால நம்மளுக்கு காயங்கள் வருது. காயங்கள் வரனால சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம். ஏன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஹெல்த்லேயே ஒரு கோல்டு வருதுன்னா சைன்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல. தும்முவோம், இருமல் வரும் நம்மளுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வரும், நம்மளுக்கு பாடி பெயின் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்னும் ஹெல்த்து சரியில்லாதப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கும்னா நம்மளுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம பார்த்தோம். ஈஸியாக இரிட்டேட் ஆகும், ரொம்ப கோபப்படுவோம், கையெல்லாம் வெட்டிப்போம். அந்த பதட்ட நிலைமையில் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் மேலேயும் மற்றவர்கள் மேலேயும் நம்ம மேலேயும் ஒரு கோபமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி வெளியே வரலாம் இதில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னால் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது, அதாவது அதிகமான ஒரு வலி வேதனைகள், அதுவும் நமக்கு அன்புக்குரியவர்கள் நம்மளை ஏமாற்றி விடும்போது, அன்புக்குரியவர்கள் நம்மளை வேதனைப்படுத்தும் போது, அன்புக்குரியவர்கள் நம்மளை மரியாதையாக ட்ரீட் பண்ணாத போது we are really broken இல்லை. ஸோ இது அதுவும் நாள்பட நடக்கும்போது, மாதக்கணக்காக வாரக்கணக்காக இயர்ஸாக, 4 வருஷமாக என்கிட்ட ஆலோசனை வரும்போது சொல்லுவாங்க, மேடம் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படி தான் மேடம், இவர் இப்படி தான் என்னை ட்ரீட் பண்ணுறாரு. இல்லை கணவர் சொல்லுவார், அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க, கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு செஷனில் நான் எடுக்கும்போது, இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எடுக்கும்போது தான் ஒரு கணவன் மனைவி பேசினாங்க. அந்த கணவர் என்கிட்ட சொன்னார், இவ்வளோ நாளும் நான் என் மனைவி தான் என் கோபத்துக்கு காரணம்னு நினச்சேன், பட் இப்போ தான் எனக்கு தெரியுது எனக்குள்ளே இருக்கிற ஒரு காயத்தினால நான் கோபப்படுறேன், அவன் என்ன சொன்னாலும் நான் இரிட்டேட் ஆயிடுவேன், எதுக்கு இவ்வளோ கோபம் வருது எனக்கு அப்படின்னு தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சுக்கொண்டேன். ஸோ இவர்கள் இப்படிப்பட்ட காயப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்டேஜுக்குள்ளே, ஒரு பறவையை கொண்டு, ஒரு கிளியை கொண்டு ஒரு கூண்டில் அடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு சிறை, நான் சரியில்லை, என்னை யாரும் நேசிக்கலை அப்படின்னு நம்மளே ஒரு பயங்கர கேஜை போட்டு நம்மளே உள்ளே உட்காந்து பூட்டிக்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமான, அதாவது கோபம் அதெல்லாம் தாண்டி அந்த வேர் ரொம்ப ஆழமாக போய் கசப்பான வேராக மாறிடும். அதனால தான் வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள கசப்பான வேர் முளைத்தெழும்பி ஒரு கலகத்தை உண்டாகாத படிக்க அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது இந்த பிட்டர்னஸாக மாறுறது தான் ரொம்ப வருஷங்கள், ரொம்ப மாதங்கள் ஆகும்போது ஆகுது. ஏன்னா ஒரு நபர் நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அது முதல்ல கோபமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் போக போக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா கசப்பாக மாறிடும். அவங்களோட பேச்சு எடுத்தாலே நம்ம ட்ரிகர் ஆயிடுவோம், நம்மளுக்கு பயங்கர கடுப்பாயிரும், அப்படியே வார்த்தைகள்லாம் எங்கேருந்தான் வரும், டோனெல்லாம் ஜாஸ்தி ஆயிரும், முகம்லாம் விகாரப்பட்டுரும் இல்லை. ஸோ வி ரியாக்ட் ஸோ மச் பிகாஸ் வி ஆர் இன் அ பிரிசன். நம்மளுக்கு ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அசுத்த ஆவிகளுக்கான ஒரு டோர் ஓப்பனிங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு கசப்பு, இந்த மாதிரி ஒரு வெறுப்பு, மன்னிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கும்போது என்னன்னா அது பாவமாக மாறிடுது. ஏன்னா அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை வெறுக்கிறவங்கள நீங்கள் மன்னிங்க, உங்களோட கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் அது தனிய கடவுது. ஸோ இது இன்னைக்கு தனியலை, நாளைக்கு தனியலை, வீக்கெண்டில் தனியலை, வாரத்தில் தனியலை, மாதத்தில் தனியலைன்னும் போது அது கசப்பாக மாறி அது பாவமாக மாறுது இல்லையா. ஸோ பாவம் வரும்போது பிசாசுகளுக்கு அதுதான் ஒன்றா வந்துடும் உள்ள. அது என்ன பண்ணால் காயப்படுத்தினவங்க மற்றவங்களை காயப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நான் இப்படி பேசுறது கரெக்டு தான் அப்படின்னு நினைப்பாங்க. நான் காயப்பட்டிருக்கேன் நிறைய. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நியாயப்படுத்துவாங்க, என்ன அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க, நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ காயப்பட்டவங்க தெரிந்தோ தெரியாமலோ மற்றவங்களை காயப்படுத்துவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு சரியில்லைன்னா இந்த பிள்ளைங்களை போட்டு அடித்து தூக்கி எடுத்துருவாங்க இல்லை, அந்த அம்மா மாதிரிலாம். ஹஸ்பண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிடுன்னு விழுந்துட்டு இருப்பாங்க. ஒர்க்கில் எல்லாம் அவங்களோட சப்பார்டினேட்ஸ் கிட்ட அதை போய் காட்டுவாங்க. அதனால தான் சாருக்கு என்னன்னு தெரில, இன்றைக்கி ஒய்ஃப்
ஒய்ஃபோட சண்டை போல இருக்குது, நம்மெல்லாம் இன்றைக்கி பலியாடாயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் ஸ்பாட்டில் எல்லோரும் தெரிச்சு ஓடுறாங்க உங்களை பார்த்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் இன்னர் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். இதை கசப்பை வந்து நம்ம வந்து இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் அறியாமலே இதை ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். இந்த சம்பவத்தை என்ன நடந்தது தெரியுமா, இதை சொல்லி 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 இதை ரிஃப்ரெஷ்டாக, அதாவது நம்மளோட கான்ஷியஸில் திரும்ப 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 கொண்டு வந்து நினைவுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுனால இது வந்து என்னன்னா இந்த காயம் வந்து ஆறவே ஆறாதுங்க. ஸோ த மோர் யூ டாக் அபவுட் த ப்ராப்ளம், இல்லை வென்டிலேஷன் ஓகே, ஆனால் வென்டிலேஷன் தாண்டி இது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலே, அதாவது அவங்கள நியாயப்படுத்துறதுக்கு பாருங்கள், கரெக்டாக நான் ஒரு 4 பேர்கிட்ட பேசுவாங்க, அம்மா கிட்ட பேசுவாங்க, அப்பா கிட்ட பேசுவாங்க, ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க, நீ சொல்லு இது கரெக்டா அப்படின்னு கேட்பாங்க. அம்மாடி இது உனக்கு அவர் பண்ணியிருக்கவே கூடாது, எப்படி போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம், இது பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதே யூ வில் ஃபீல் குட். ஆக்சுவலி உங்கள் காயம் பெருசாகிட்டுருக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த காயத்தை ஆற்றுகிறதுக்கு பதிலாக காயத்தை ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு தப்பான ஒரு டாக்டர்கிட்ட போய் தப்பான ட்ரீட்மெண்ட் கிடச்சா எப்படியே இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும் உங்களோடது. இப்போ தேவையில்லாத ஒரு ஊசியை போட்டு கை காலெல்லாம் வீங்கி அந்த மாதிரி ஆகிற மாதிரி மெயினாக திருமணமானவர்களுடைய பெற்றோர்கள் இதை பண்ணுறாங்க. ஐயோ ஒன்றை எப்படி நீ பண்ணுவார், மாப்பிள்ளை எப்படி பண்ணுவார், மாப்பிள்ளை தங்கமானவர் தான், அவங்க அம்மா இப்படி அப்படின்னு ஏற்றி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காயத்தை பெருசாக்கிடுவாங்க. ஸோ சில பேர் அதனால தான் 20-30 வருஷம் ஆனால் கூட அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப சொல்லி அதை நியாயப்படுத்தி என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொல்கிறது வந்து சரின்னு சொல்லும்போது பிசாசுக்கு அதிகமாக நீங்கள் இடம் கொடுத்துட்றீங்க. அது கசப்பாக மாறிடுது. பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம தூரமாக போய்ட்றோம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பலிகளெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது யார்கிட்டையாவது ஒரு கசப்பு இருக்குன்னா அதை முதல்ல அந்த பலி பீடத்தில் அந்த பலியை வச்சுட்டு நீ போய் அதை ஒப்புரவாயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த காயத்தோட இந்த கசப்போட நான் உன்னோடு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால தான் பாருங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் ஒரு ட்ரைனஸ் இருக்குல்ல. நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆனால் கேட்கப்பட மாட்டேங்குது. இது நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், பட் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாவோட எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் இருந்தது, பயங்கரமான சில வருத்தங்கள் இருந்தது. அவங்களோட சரியாக பேசுறது இல்லை, அவாய்ட் பண்ணுறது மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் அதை காட்டிக்காமல் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் ஒரு 3 நாள் உபவாச ஜெபம் பண்ண உட்காரும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அந்த நினைவுகள்லாம் அப்படியே பல வருஷத்துக்கு முன்னால் கொண்டு வந்தது அதை கொண்டு வர்றாரு, ஒரு வீடியோ மாதிரி எனக்கு காமிக்கிறார். அன்றைக்கி என்ன நடந்தது, அவங்க என்ன பேசினாங்க, நீ என்ன பேசின அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆண்டவரே, அப்போ நான் ஆண்டவர்கிட்டே சொல்கிறேன், ஆமாம் ஆண்டவரே அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது, அதனால தான் நான் பேசினேன், இல்லை அது தவறு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் என் கூட. நீ வந்து கண்டிப்பாக மன்னிப்பு நான் மன்னிப்பு கேட்கவே முடியாது. பாருங்கள், ஒரு ஹீலிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு பலன் கொடுத்தார். நான் வந்து கேட்டேன், ஆண்டவர் என்னால் முடியாது, என்னோட சுயத்தில் நான் நியாயப்படுத்தி அது கரெக்டு நான் நினச்சிட்ருக்கேன். இல்லை, ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ வந்து மன்னிப்பு கேளு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுங்க. அன்றைக்கி தான் ஒரு சிறையிருப்புலேருந்து நான் வந்தேன் அப்படின்ற ஒரு உணர்வே இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை இவ்வளோ நாள் நான் அனுபவிக்காமல் இருக்கேன். ஸோ அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இட்ஸ் நாட் அபவுட் யுவர் மாம் ஆர் இட்ஸ் நாட் அபவுட் த பர்சன் ஹூ ஹர்ட் யூ, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. நான் உன்னுடைய சுகத்தையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் நான் அதிகமாக விரும்புகிறேன். பாரு, ஒரு சிறையிருப்பில் இருந்தால் நீ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு உணர்த்தினார். ஸோ நம்ம மனநிலைமையில் நம்ம கசப்புள்ளவர்களாக இருப்போம், இரிட்டேட்டடாக இருப்போம். சில பேர் பாவத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப அஷேம்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐ எம் எ மிஸ்டேக் அப்படின்னு அவங்களே முத்திரை குத்திப்பாங்க. நான்லாம் வரவே முடியாதுங்க வெளியே. நிறைய தம்பிமார் நான் பார்த்துருக்கேன், அடிக்ஷனில் பேசும்போது, ஆண்டி என்னால் வெளியே வரவே முடியாது ஆண்டி, பல வருஷமாக இருக்கேன் ஆண்டி, நான் இப்படி தான் விழுந்து எழும்புவேன். அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவரால் உங்களோட பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் இல்லை. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹை எக்ஸ்ட்ரீமாக சூசைடல் கூட யோசித்துட்டு இருப்பீங்க, ஒரு வேளை நிறையா கட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும், நம்ம வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை, நம்மளை வெறுத்துட்டாங்க. அதாவது ஒரு நபர் தான் உங்களை வந்து நேசிக்கலை, அதனால் உலகமே உங்களை நேசிக்கலை. உங்கள் அப்பா அம்மா இன்னும் உங்களை நேசிக்கிறாங்க, உங்களை நேசிக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுடைய சர்ச்சில் உங்களை நிறைய பேர் நேசிக்கிறாங்க, உங்கள் கொலீக்ஸ் உங்களை மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க.
சில நேரம் இப்போ பிசாசு பொய் சொல்லுவான், நீ செத்து போயிட, உன் வாழ்க்கையில் வந்து நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இப்போ ஆண்டவர் வந்து இன்றைக்கி அழகான ஒரு வசனம் சொல்லுகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 147:3 இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களே அவர் குணமாக்குகிறார், அவர் காயங்களை கட்டுகிறார். ஸோ வி ஆர் மூவிங் டு ஹீலிங்க்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ ஆண்டவர் வந்து நம்மளை குணமாக்க அவர் விரும்புகிறார், நம்ம காயத்தை அவர் கட்டுறார். அப்படின்னா அவருக்கு முன்னால் போயிட்டு நம்மளோட ஓப்பன் ஊண்டை நம்ம விட்டு கொடுக்கணும். எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம ஊண்டை அப்படியே விட்டு கொடுத்து டூ வாட் எவர் யூ டூ, இல்லை அவர் தொட்டு பார்ப்பார், அதை பிதுக்குவார், சீல் எடுப்பார், நம்ம கத்துவோம் சில டைம். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்க தான் போகுது இல்லை. இட் வில் பி சம்டைம் த ட்ரீட்மெண்ட் வில் பி பெயின்ஃபுல். ஸோ முதலாவது ஆண்டவர் இது குணமாகணும்னா நம்ம சில காரியங்கள் செய்யணும்னு சொல்கிறார். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ரோமர் 12வது அதிகாரம் 17-19 வசனம் இப்படி அழகாக சொல்லியிருக்கு. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஸோ இதில் வந்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, யூ கேனாட் டூ எனிதிங் டு தெம். அவங்க செஞ்சது தவறு தான், கண்டிப்பாக இட்ஸ் நாட் ஃபேர். உங்களை ஏமாற்றிட்டாங்க, உங்களை வஞ்சித்துட்டாங்க, நன்மைக்கு தீமை செஞ்சுட்டாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு தாய் வந்து ஒரு கெரியர் விமன், அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மகளுக்கு டைமே கொடுக்கல. சின்ன வயசுலேருந்து அந்த மகள் போயிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அம்மா க்ரீட்டிங் கார்டு செஞ்சு கொடுப்பாங்க, அம்மா என் கூட விளாடுவாங்கன்னு டாய்ஸ் கொண்டு போவாங்க. அவங்க அம்மா இல்லை நான் போகணும், நான் வந்து இந்த ப்ரோக்ராம் போகணும், நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த கண்ட்ரியில் இருக்கணும், நான் இந்த பிளானிங் மீட்டிங்கில் இருக்கணும், இப்படியே சொல்லி அந்த குழந்தையோடைய இருதயத்தில் அது ஒரு பெரிய காயமாக மாறிடுச்சு. பட் பல வருஷம்னா அவங்க வீட்டை விட்டே வெளியே வந்துட்டாங்க. நான் வந்து இனிமேல் எங்கள் அம்மாவோட இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை அவங்க செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களால யாரையுமே நேசிக்கிறவங்கள அனுமதிக்க கூட முடியல அவங்களோட லைஃப்பில். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த யாருமே நேசிக்கலன்னும் போது அவங்க புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க அம்மா பல வருஷங்கள் கழித்து அவங்களோட ரியலைஸ் பண்ணி மகளை நம்ம இப்படி கஷ்டப்படுத்திட்டோன்னு திரும்பி வரும்போது அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டாங்க. பட் ஷீ வாஸ் நாட் ஏபிள் டு ஃபர்கிவ். ஷீ வாஸ் வெரி ஹார்ட் ஹார்ட்டட். பாருங்கள், இந்த மாதிரி காயப்பட்டவங்க ரொம்ப கடினமாக மாறிடுவாங்க, கல்லான ஒரு இருதயமாக மாறிடுவாங்க. நீங்கள் கூட ஒரு வேளை அப்படி இருக்கலாம். எனக்கு யாரும் வேண்டாம், யாரையுமே பக்கத்தில் சேர்க்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். யாரை நம்புறது? நம்பினவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நம்பினவங்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க. உறவுகள் அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, அவங்க ஒரு லாங் ஜேர்னிக்கு அவங்க வந்து சூட்டபிளாக இல்லை, அவ்வளோதான். ஒருவர் அப்படி பண்ணிட்டாங்கன்றதுனால எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்ற அவசியம் கிடையாது. அதனால் கடினப்படுத்தி கொள்ளாதீங்க. இந்த தங்கச்சி அப்படி தான் இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து கெஞ்சுறாங்க, நோ ஐ கேனாட் ஃபர்கிவ் யூ, நீ என்னோட வாழ்க்கையில் இல்லை, நான் இரேஸ் பண்ணிட்டேன். பண்ண முடியாது, சில உறவுகளை இரேஸ் பண்ணவே முடியாது. அப்பா அம்மா, இல்லை கணவன் மனைவி, இல்லை குழந்தைகள், இந்த உறவை நம்ம இரேஸ் பண்ணவே முடியாது. காயப்படுத்தினது உண்மைதான், கஷ்டப்படுத்தினது உண்மைதான். பட் we have to forgive them. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறாரு, முதலாவது பழி வாங்குதல் எனக்குரியது, நான் விட்டுறேன். அவங்க என்ன விதைச்சாங்களோ அவங்க அறுக்க போகிறாங்க. ஆனால் நீ தீமையை விதைக்காத, நீ கசப்பை விதைக்காத. ஏன்னா கசப்பை விதைச்சுன்னா உனக்கு கசப்பு மல்டிப்ளை ஆச்சுன்னா உன் லைஃப் பார்த்துட்டு ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் லைஃப். You are looking that person, what that person has done for you in your life. உன்னோட வாழ்க்கையில் அவங்க என்ன ஒரு சேதத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க, ஒரு டேமேஜை பண்ணிட்டு போயிருக்காங்க, உனக்கு கடுப்பில் இருக்க கரெக்டு தான். ஆனால் நீ இன்னைக்கு விதைக்கிறத பொறுத்து தான் நான் உன்னை ஆசிர்வதிக்க முடியும், உனக்கு அறுவடை கொடுக்க முடியும். நீ இன்னைக்கு கசப்பு முள்ளு செடியை விதைச்சிட்டு நாளைக்கு ஒரு மாம்பழத்தை அதுலேருந்து பறிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மன்னிச்சிரு, உன்னால் முடியாது தெரியும். நான் அப்படி தான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். நிறைய பேர் என்னோடய லைஃப்பில் துரோகம் பண்ணும்போது, கஷ்டப்படுத்தும் போது இட் வாஸ் வெரி ஹார்ட் டு ஃபர்கிவ். நான் சொன்னேன், ஆண்டவரே என்னால் மன்னிக்க முடியல, அவங்க செஞ்சதை என்னால் மன்னிக்க முடியல. ஆனால் நான் டெய்லி போய் ப்ரேயர் பண்ண கோ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் க்ரை இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஆஸ்க் காட் ஃபார் ஹிஸ் கிரேஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். இல்லை, அவருடைய கிருபையை கேளுங்க, அவருடைய பலத்தை கேளுங்க, அவர் கொடுப்பார். பாருங்க, அவருடைய அன்புனால நிரப்பப்படணும் நம்ம. அப்போ தான், ஏன்னா பாருங்கள், இயேசுவால் தான் அந்த சிலுவையிலிருந்து மன்னிக்க முடிஞ்சதுங்க. சிலுவையில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியார்கள், அவர்களை மன்னிங்கன்னு சொல்லி. அந்த அன்புனால நிரப்பப்பட்டால் ஒழிய நம்ம ஹியூமன் ஃப்ளெஷ்ல இருந்து we will not be able to forgive such people. What they have done is really caused so much pain and damage in our lives. That's true. But ஆண்டவர் சொல்றார், விட்டுரு,
வேண்டாம், நீ அந்த கசப்பை எடுத்துக்காத, நீ கடினமாயிடாத, நீ அதை போய் கசப்பை விதைச்சேன்னா நான் உன்னை ஆசிர்வதிக்க முடியாது. ஐ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர் ஃபார் யூ, ஐ ஹாவ் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ. நான் உன்னை உயர்த்தி எங்கேயோ வைக்கணும்னு நினைக்கும் போது யூ டோன்ட் ஹோல்ட் ஆன் டு தட் பிட்டர்னஸ், ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வேளை யார் உங்களை காயப்படுத்தியிருந்தாங்களோ, ஏசப்பா அவங்கள மன்னிக்க எனக்கு பலன் தாங்க. இட் வில் டேக் சம் டைம். ஒரு தங்கச்சி அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த தங்கச்சியை அவங்களோட டீனேஜில் அவங்க அப்பாவோட அன்பு சுத்தமாக கிடைக்கல. ஒரு நாள் இந்த மாதிரி மன்னிப்பு ஒரு மெசேஜ் கேட்கும்போது ஷீ ப்ரோக் டவுன், ஷீ க்ரைட், ஷீ செட் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்கிவ் மை ஃபாதர். இட் டுக் மோர் தென் அ இயர் ஃபார் ஹர் டு ப்ராசஸ். ஆனால் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இன்னையிலேருந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் கிருபை கொடுப்பார், ஆண்டவர் பலன் கொடுப்பார். சரியா? ஜெபிக்கலாமா? அன்பன் நல்ல தகப்பனே, அப்பா நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய காயங்களை உற்று கவனிக்கிறீங்க, இருதயத்தை பார்க்குறீங்க. அது காயம் ஆண்டவரை கொதிக்கிற நினமாக இருக்கிறது அப்பா, அது சீல் பிதுக்கப்படாமல் இருக்கிறது, அது கசப்புனால் நிறைந்திருக்கிறது, வைராக்கியத்தினால் நிரம்பி இருக்கிறது அப்பா, கோபம் இருக்கிறது. எங்களுக்கு இன்னும் அது தனியவே இல்லை, பல வருடங்களாய் தனியலை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் மன்னிக்க சொல்கிறீங்க, எங்களால் முடியலப்பா. இதை என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு அப்பா அந்த மன்னிக்கிறதுக்கு வேண்டிய கிருபைய பலத்தை உங்களோட கல்வாரி அன்பை ஒரு இருதயத்தில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பிகாஸ் அன்லெஸ் வி ஃபர்கிவ் லார்ட், வி cannot grow, we cannot move on master, we cannot come close to you even master. எங்கள் மேலே இருக்க திட்டம் பெருசு, இதில் நான் ஸ்டக்காகி உட்கார முடியாது தகப்பனே. இந்த சுகத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தே தீரணும்ப்பா. அன்று இந்த நேரம் தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் காயம் கட்டுங்கப்பா, நீ குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே நீ பலன் கொடுத்து மன்னிச்சு அதிலிருந்து வெளியே வர உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் என்னெல்லாம் பண்ணால் இதிலேருந்து குணமாய் வெளியே வரலான்றதை வர வாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்லை குவெஸ்டின்ஸ் இருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு ஒரு ஷேரிங், நான் இந்த பாதையில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தானே, நம்ம we can encourage each other, we will reply you. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் ஹெல்ப் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.